இன்னும் கொஞ்சம் வைக்கட்டுமா? வேண்டாம், போதும். நல்லா சாப்பிடு. சஞ்சீவ், என்ன சார்? உன்னோட வைஃப் உன்னை சைட் அடிக்கிறாங்கப்பா. அதெல்லாம் தெரியும் சார். தெரியுமா? ம். அப்புறம் ஏன் குனிஞ்சுக்கிட்டே சாப்பிட்ற? தலை தூக்கி வைஃபை பாரு. சார், நான் அபியை பார்த்தா அபி என்ன பார்க்க மாட்டேன். அதான் அபியை பார்க்காம அப்படியே. அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார், விடுங்க. ஏன் பார்த்தா என்ன? அதெல்லாம் உங்களுக்கு புரியாது சார். இது ஒரு விதமான ஃபீலிங். போதும். என்ன அபி, தாலி புதுசா இருக்கு. பழைய தாலி எங்க? அது காட்டு. என்ன காட்டு? என்ன அபி, தாலி கயித்துல மஞ்சளை கட்டியிருக்க. தாலி எங்க? உன்னதான் கேக்குறேன் அபி, தாலி எங்க? அது என்ன வாயே. அபி, தாலி எங்க அபி? முதல்ல அத சொல்லு. இரு, அது கைதிங்களுக்கு சாப்பாடு போட என்கிட்ட காசு இல்ல, அதான் தாலி அடமானம் வச்சுட்டேன். ஏய், உன் தாலி அடமானம் வச்சு எனக்கு இந்த மாதிரி பர்த்டே தேவையா? தாலி எவ்வளவு மரியாதையான விஷயம். அத போய் யாராவது அடமானம் வைப்பாங்களா? அந்த தாலிக்கு மரியாதையே அத நீ என் கழுத்துல கட்டினதுனாலதான். சஞ்சீவ், என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என் கழுத்துல இருக்கிற தாலியை விட உன் சந்தோஷம்தான் முக்கியம். अभी சார், पूरा काम खत्म है ना? முடிஞ்சிருச்சு சார். ओके, उंगा टाइम முடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்புங்க. साहब साहब खाना बहुत बढ़िया, आपका बीवी सुपर खाना, बहुत अच्छा साहब, बहुत शुक्रिया. நன்றி साहब. பாத்தியா சஞ்சீவ், கைதிங்க எப்படி வயிறார சாப்பிட்டு உன்னை மனசார வாழ்த்திட்டு போறாங்க. இவங்க வாழ்த்தெல்லாம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இவங்களோட வாழ்த்து உன்னை தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தும். சஞ்சீவ், நான் இப்ப வந்துடுறேன். ओके, देखे ना सबको? ठीक சார், हाँ. What अभी? நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. அப்படியே இன்னொரு உதவியும் பண்ணீங்கன்னா சஞ்சீவ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. क्या चाहिए बोल? சஞ்சீவ் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசணும். There is no chance. Inside the jail, he can't talk in the phone. சார் ப்ளீஸ் சார், பிறந்த நாள் அன்னைக்கு பெத்த அம்மா அப்பா கிட்ட பேசணும்னு எல்லா பிள்ளைக்கும் ஆசை இருக்கும் சார். அந்த ஆசை என் சஞ்சீவுக்கும் இருக்கும்ல. ஒரே ஒரு கால் சார், ப்ளீஸ் சார். ஓகே, ப்ளீஸ் என்னோட போன்லயே பேசுங்க. சரிங்க சார்.
ஹலோ ஹலோ அத்தை, நான் அபி பேசுறேன் அத்தை. சொல்லுமா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் அத்தை. அத்தை அப்படியே லைன்ல இருங்க, நான் சஞ்சீவை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்கேன். சஞ்சீவ் கிட்ட ஃபோன் கொடுக்குறேன், நீங்க பேசுங்க. சரி குடுமா. ஆ, ஹலோ, ஒரு நிமிஷம் இருங்க. ஆ. இந்தா சஞ்சீவ், யாரு? ஒருத்தர் உன்கிட்ட பேசணுமா? அதான் யாருன்னு கேக்குறேன். பேசினா உனக்கே தெரிய போகுது, பேசு. ஹலோ. ஹாப்பி பர்த்டே சஞ்சு. அம்மா, எப்படிம்மா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. நீ? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா சந்தோஷம் எப்படிம்மா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட இருக்காங்களாம்மா? இல்லப்பா, வெளியில போயிருக்காங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட பேசுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? சஞ்சீவ், அபிதா நான் உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக ஃபோன் பண்ண கஷ்டப்பட்டா. ஆமா, அபி எனக்காக ஜெயிலர்ட்ட பெர்மிஷன் வாங்கி ஜெயில இருக்கிற எல்லாருக்குமே சாப்பாடு கொண்டு வந்தம்மா. அப்படியா சஞ்சீவ்? ஆமா, ஜெயில இருக்கிற எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நான் நல்லா இருக்கணும்னு வாழ்த்திட்டு போனாங்கம்மா. பிறந்த நாள் அதுமா, ஜெயில இருக்கோமேனு கவலைப்படாதப்பா. ராமாயணம் தெரியும்ல, ஆனாலப்பட்ட ராமரைய அவரோட விதி 14 வருஷம் வனவாசம் போக வச்சத. உன் விதி இப்போ நீ ஜெயில இருக்க. இதெல்லாம் சீக்கிரமா மாறிடும்பா. அபி உன் விதிய மாத்துவா. நீ எந்த தப்பும் பண்ணலன்னு அபி நிரூபிச்சு ஜெயில இருந்து உன்னை ரிலீஸ் ஆக்கிடுவாப்பா. எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குமா. சஞ்சீவ், அபி கிட்ட போனை கொடுப்பா. சரிம்மா. அம்மா உங்ககிட்ட பேசணுமா? ம். சொல்லுங்க அத்தை. அபி, அம்மா தான் புள்ளைக்கு நல்லது செய்வா. ஆனா நீ ஜெயில் வரைக்கும் போய் ஜெயில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு போட்டு சஞ்சீவ மனசார வாழ்த்த வச்சு பெத்த அம்மாவையும் மிஞ்சிட்டம்மா. என்ன அத்தை பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என்னால முடிஞ்சத சஞ்சீவுக்காக பண்றேன், அவ்வளவுதான். சரிங்க அத்தை, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஆ சரிம்மா. ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, பெர்மிஷன் டைம் முடிஞ்சிருச்சு, போலாம் வாங்க. போலாம் சார். ठीक है. நான் வரேன் சஞ்சீவ். நீ சீக்கிரம் தூக்கு தண்டனையில இருந்து ரிலீஸ் ஆயிடுவ. தைரியமா இரு என்ன. ம். நான் வரேன்ப்பா. சரிம்மா, இவனை பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேம்மா. வரேன் சஞ்சீவ். ம். உடம்பு பாத்துக்கோ. அபி, அபி, தேவி, அபி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ம். பாப்பா எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. எங்க வீட்டுக்காரர் உங்களை பார்த்து பாப்பாவை காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு. ஹாஸ்பிட்டல்ல தான் அவரால் உங்களை மீட் பண்ண முடியல. அவர் வர்றதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. பரவாயில்ல. அபி, ம். இப்ப எங்க போறீங்க? வீட்டுக்கு தான் போறேன். அர்ஜென்ட் ஒர்க் ஏதாவது இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. எங்க வீட்டுக்காரர் இப்ப வீட்டுல தான் இருக்காரு. வீட்டுக்கு வாங்கல, அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பரவாயில்லைங்க, நான் இன்னொரு நாள் வரேன். என்ன இன்னொரு நாள்? வாங்க அபி, வீட்டுக்கு போலாம். எங்க வீட்டுக்காரையும் பாப்பாவையும் பாத்துட்டு போங்களேன். யோசிக்காதீங்க அபி, சிக்னல் விழப்போகுது. வாங்களேன். சரி இருங்க. அண்ணா வாங்க வாங்க போலாம். அபி. பாப்பா பார்த்து விளையாடு. அபி,
நீங்க பாப்பாக்கு ஆபரேஷன் கட்டின பணத்தை நான் எங்க ஹஸ்பண்ட்ட வாங்கி கொடுக்கறேன் அபி. ஐயோ பரவாயில்ல விடுங்க. அப்புறம் மருந்து மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடறல? எங்க சாப்பாடு சாப்பிடவே அடம் பிடிக்கிறா. மல்லு கட்டி தான் எல்லாம் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அம்மா உங்க வீடு எங்க இருக்கு? தோ இங்கதான். ஓ. வாங்க. ஹலோ பாய். ஓகே பாய், ஒரு 15 நிமிஷத்துல வந்துடுறேன். வேற யாரையும் கூப்பிடாதீங்க, நானே வந்துடுறேன் பாய். சரி பாய். ஓகே பாய். இதான் எங்க வீடு, வாங்க. உள்ள வாங்க. அது இருக்கட்டும், நான் ஸ்வீட் கடையில போய் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேனே பாப்பாக்கு. அதெல்லாம் எதுக்கு அபி? இல்லங்க, குழந்தைய பார்க்க போகும்போது வெறும் கையோட போக கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்க உள்ள போயிருங்க, 2 மினிட்ஸ்ல நான் வந்துடுறேன். சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி வாங்க, நானும் கூட வரேன். சரி வாங்க. பாப்பா, அப்பா இதை வெளில போயிட்டு வந்துடுறேன். சமத்தா இருக்கணும். பாய். தேங்க்ஸ். வாங்க. வாங்க. என்ன செல்லம்? ஹாய். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. அம்மா இந்த ஆன்ட்டி யாருமா? அபி ஆன்ட்டிடா. நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வரேன். குட்டி பாப்பா எப்படி இருக்கீங்க? வாங்க. ஸ்வீட் சாப்பிடுறீங்களா? ஸ்வீட் பிடிக்குமா? பிடிக்கும். இந்தாங்க. Thank you. என்னங்க? ஏங்க எங்க போயிட்டீங்க? வீட்டுக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்க. வாங்க வாங்க, கிட்ட வாங்க. ஸ்வீட் பிடிக்குமா பாப்பாக்கு? எங்க வீட்ல தானே இருந்தாரு. ஸ்வீட் பிடிக்குமா? பிடிக்கும். சாப்பிடு. பாப்பா, அப்பா எங்க போயிட்டாரு? வெளியே போயிட்டாருமா. சொல்லாம கொல்லாம எங்க போனாரு? இன்னொரு ஸ்வீட் தரட்டுமா? ஹலோ. ஏங்க எங்க போனீங்க? அவசரமா ஒரு வேலை, ஓனர் கூப்பிட்டாரு, அதாம்மா போயிட்டு இருக்கேன். ஏங்க உங்களை பார்க்க குழந்தைய காப்பாத்துறாங்கன்னு சொன்னேன்ல அபி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கங்க. அபியா? என்னம்மா சொல்ற? ஆமாங்க, நான் அபிய ரோட்ல பார்த்தேன். நீங்க அபிய பார்த்து பேசணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா, அதான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலான்னு கூட்டிட்டு வந்தேன். நீங்க என்னடானா சொல்லாம கொல்லாம வெளியே போயிட்டீங்க. சாரிம்மா, ஓனர் கூப்பிட்டனால வந்துட்டேன். இப்ப திரும்ப வர முடியாது. அபிய பார்க்க முடியாம போனதுக்காக அவங்க கிட்ட சாரி சொன்னதா சொல்லிருமா. குழந்தைய காப்பாத்தினதுக்காக தேங்க்ஸ் சொன்னு சொல்லிருமா. அடுத்த வாட்டி கண்டிப்பா பாக்குறாமா. சரிங்க. சாரி அபி, எங்க வீட்டுக்கார அவசர வேலையா ஓனர் கூப்பிட்டாருன்னு போயிட்டாரு. அவரால இப்ப வர முடியாதான். உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னாரு. ஐயோ சாரி எல்லாம் எதுக்கு, விடுங்க. நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு டெல்லியில தான் இருப்பேன், அப்புறம் வந்து பாத்துக்கிறேன். எங்க வீட்டுக்காரு நீங்க குழந்தைய காப்பாத்துனதுக்கு உங்ககிட்ட நன்றி சொல்ல சொன்னாரு. சரி, அவரு தேங்க்ஸ் நான் ஏத்துக்கிட்டேன்னு சொல்லுங்க. ஆமா அபி, நீங்க எதுக்காக டெல்லிக்கு வந்தீங்க? என்ன அபி? அது ஒரு பெரிய கதை, நான் இன்னொரு நாள் சொல்றேனே. அப்ப நான் வரட்டுமா? இருங்க அபி, சாப்பிட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இந்தாங்க. அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஸ்வீட் சாப்பிடுங்க. டாடா. வரேன். வாங்க. விக்னேஸ்வராய நமஹ. வாங்க வாங்க வாங்க. ஐயரே, யார் பேர் கிடைச்சன? சஞ்சீவ். சஞ்சீவ், சிம்மராசி. சிம்மராசி, மக மக நட்சத்திரம். சக குடும்பானாம் க்ஷேம தைரிய வீரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம்
ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரி புத்திராய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாகிருதாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. ஓம் அத்தியக்ஷாய நமஹ. புள்ளியாரப்பா, பிரியாய நமஹ. ஓம் இன்னைக்கு என் சஞ்சீவோட கேஸ் ஹைகோர்ட்ல ஹியரிங்க்கு வருது. முதல் தடவை நடந்த மாதிரி எந்த தப்பும் இப்ப நடந்துடக்கூடாது. அப்படி நடந்துட்டா அது என்னால தாங்கிக்க முடியாது. சஞ்சீவ் பண்ணாத தப்புக்கு அதிகமாவே தண்டனை அனுபவிச்சுட்டான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். இனி அவனுக்கு எந்த தண்டனையும் வேணாம். சஞ்சீவ் பட்ட கஷ்டம் எல்லாம் உன்னோட அருளால இன்னையோட அவனை விட்டு விலகட்டும். ஓம் மூஷிக வாகனாய நமஹ. இன்னைக்கு கோர்ட்ல லக்ஷ்மி அத்தை சஞ்சீவ் பக்கம் வாதாட போறாங்க. லக்ஷ்மி அத்தை இன்னைக்கு நல்லபடியா வாதாடி சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து காப்பாத்தி ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரணும். அதுக்கு நீதான் சாமி அவனுக்கு துணையா நிக்கணும். செய்த சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. சதமானம் பவதி சதாயித் புருஷத் சதேந்திரியாயித் சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. இந்த அம்மா அம்மா பூ வாங்கிக்கோங்கம்மா. இல்ல வேணாமா. அக்கா பூ வாங்கிக்கோங்கக்கா. தமிழா நீ? ஆமாக்கா. நான் தமிழ்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம ஆளுங்களை அடையாளம் தெரியாதாக்கா? வியாபாரத்தை ஆரம்பிக்க போறேன். முதல் பூவை தீர்க்க சுமங்கலிக்கு வித்தா வியாபாரம் விருத்தி ஆகும்னு சொல்லுவாங்க. உங்க ராசியான கையில பூ வாங்கி என் வியாபாரத்தை தொடங்கி வைங்க. நானும் தீர்க்க சுமங்கலியா இருக்கதா ராப்பகலா போராடிட்டு இருக்கேன். சரி, ஒரு முழம் பூ எவ்வளவுமா? 20 ரூபாய். நீங்க 10 ரூபாய் கொடுத்தா போதும். இந்தா 20 ரூபாயே வச்சுக்கோ. அக்கா, இந்த புள்ளையார் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு. நீங்க வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாதீங்க. ஏன் ஸ்ரீஜா, நாம ரெடி பண்ண வக்கீல் குஞ்சிதபாதம் கோர்ட்டுக்கு வந்திருப்பாரா? அவர்தான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். ஏய் ஸ்ரீஜா, ஏதோ ரிப்பேர் ஆன மிக்ஸி ஓடுற மாதிரி சத்தம் கேக்கல? நான் டவாலி கிட்ட போய் ஜட்ஜி நினைச்சு பேசிட்டேன். அம்மா அங்க பாரு. என்னாச்சு சார்? சிரிச்சுக்கிட்டு இருக்கறா. அவர் சொன்னாரு ஐயோ. போ. சார், இந்த கேஸ்ல நான் ஜெயிக்கணும். அதனால உங்க பிளெஸிங் வேணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். இந்த கால்ல விழுறதுல எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும் இல்லையா? ஆமா சார். உனக்கு நான் சொல்லி கொடுங்க ஞாபகம் எல்லா பாயிண்டும் ஞாபகம் அதை இருக்கு வச்சு சார். ஜெயிக்க முடிஞ்சா ஜெய். அப்ப நான் வரேன் சார். அப்படி இல்லாட்டி இவர் இருக்காரு உன்னை கவுத்து விட்டுருவாரு. சரிங்க சார், சரிங்க சார். சார் சார், எப்படி இருக்கீங்க? பப்ளிக்ல வந்து என்கிட்ட எதுக்கு பேசுறீங்க? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏய் ஸ்ரீஜா, இந்த ஆளு வக்கீல் தானே? அக்யூஸ்ட் மாதிரி பயப்படுறான். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? என்ன ஸ்ரீஜா இவன் என்ன கண்ணை காட்டி கூப்பிடுறான்? நான் தான் அப்பவே சொன்னல, அவன் உன்னை கரெக்ட் பண்ண பாக்குறான்னு. சரி வா. இதுதான் அழகில மயங்குறதுன்னு சொல்றதோ? என்ன பார்த்த உடனே லாயர் மெல்ட் ஆயிட்டாரு போல இருக்கே. மா, இதோ வரேன்டி. நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்.
நீங்க என்னோட பேசுறது இங்க உள்ள யாராவது பார்த்தா நான் உங்ககிட்ட ஏதாவது வாங்கிட்டேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. நினைக்கிறது என்ன, வாங்கினது உண்மைதானே. இவ்வளவுதானா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். நீ என்ன நினைச்ச? சார் அவங்க ஒண்ணுமே நினைக்கல சார். கரடி 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 கரடி. அம்மா என்ன தப்பு பண்றது முக்கியம் இல்ல, தப்பா பண்ணாம இருக்கிறது தான் முக்கியம். கரெக்ட் தான். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ற வக்கீல் பெரிய ஆளுதான். சாரி சார், நீங்க சொல்றது சரிதான். நான் உங்ககிட்ட வந்து இப்படி பப்ளிக்ல பேசியிருக்க கூடாது. புரிஞ்சிட்டா சரி. சார், இந்த கேஸ்ல சஞ்சீவ் தப்பிச்சிடக்கூடாது. நாங்க உங்களை தான் நம்பி இருக்கோம். என்ன மேடம் என்ன நீங்க பேசுறத பார்த்தா நான் டுபாகூர் வக்கீல் தெரிஞ்சிட்ட மாதிரி இருக்கு. நான் என்னமோ உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல சார். உங்களுக்கு ஆப்போசிட்ல வாதாட போற வக்கீல் லக்ஷ்மி, அதனால தான். லக்ஷ்மி